விஜய் மற்றும் சங்கீதா இவங்க 2 பேருமே 3 நாள் வெளிநாடு செல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நேத்து ஆகஸ்ட் 25 ஒட்டுமொத்த டிவிகே ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, விஜய் சாரோட கல்யாண நாள் அன்னைக்கு அவங்க எல்லாரும் ஒண்ணா இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ வருமா? அவங்க கேக் வெட்டுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ வருமா? ஏன்னா, இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க எல்லாருமே ரொம்பவே ஹேப்பி ஆயிருப்பாங்க. அண்ட் பிரச்சனை எல்லாம் ஓவர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. எல்லாருமே எதிர்பார்த்து ஏமாந்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, நேத்து விஜய் சார் அவரோட கல்யாண நாள கொண்டாடின மாரியே தெரியல. அண்ட் இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. அண்ட் நேத்து அப்படி ஒரு சோகத்த குடுத்திருந்தாலுமே, இன்னைக்கு மார்னிங் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பெர்ஸ்பெக்டிவையும் மாத்திருக்கு. அதாவது விஜய் சாருக்கு நேத்து சட்டமன்றத்தில ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால அவரால வந்து பார்த்தீங்கன்னா, லீவ் போட முடியல. வீட்டுக்கு செலிப்ரேட் பண்ண முடியல. ஆனா, அவரு இன்னொரு ஆல்டர்னேட் பிளான் வச்சிருந்திருக்காரு. அது என்ன அப்டின்னா, இன்னைக்கு ஓணம் இல்லையா? இதோட தொடர்ந்து இன்னொரு 1 நாள் போச்சு அப்டின்னா, அப்புறம் வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படிங்கிற மாரி தான் போகும். ஸோ, இந்த ஒரு 3 நாளா விஜய் சார் வந்து லீவ் எடுக்க போறாராமா. அவரு இந்த ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் லீவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரு எடுத்ததே கிடையாது. அதனால அவரு வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படிங்கிற 3 நாளா பெர்சனலா லீவ் எடுத்து, சங்கீதா மேம பார்க்க போறாரு அப்டின்னும், அவங்க குடும்பமா சேர்ந்து வெளிநாடு செல்ல போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. இதற்கு முன்னதாக விஜய் சார் மற்றும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் வந்து வெக்கேஷன் போயிருவாங்க. ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போயிருவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால வெளியாகும். அதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் ஒன்ஸ் விஜய் சார் வந்து மாஸ்டர் படத்த முடிச்சதுக்கப்புறம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து வெளிய போறது கிடையாது. வீட்டுக்குள்ளேயும் பெர்சனலா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். அது எல்லாமே இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகி வந்திருக்கு. அரசியல்ல வந்து அவரும் அரசியல்ல வின் பண்ணி இன்னைக்கு முதலமைச்சராகவும் ஆகிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவரால எப்பவும் வெளிய போ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கஷ்டம் தான். பட் எப்பயாவது மேனேஜ் பண்ணி வெளில போக முடியும். அப்படி மேனேஜ் பண்ணியிருக்க டேஸ் தான் வரப்போற 3 நாட்கள். ஸோ இந்த வெள்ளி, சனி, ஞாயிற விஜய் சார், சங்கீதா மேம் மற்றும் அவங்களோட பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஃபாரினுக்கு போக போறாங்க அப்படின்னும், அங்க இந்த 3 நாள ரொம்பவே நிம்மதியா கழிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு செய்தி எல்லாருக்கும் மிகப்பெரும் ஒரு சர்ப்ரைஸ குடுத்துருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, இப்படி ஒரு நியூஸ் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை இன்னும் அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை தான் இருக்கோ? இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர மாட்டாங்களோ? கல்யாண நாளைக்கே எந்த ஒரு வாழ்த்து போஸ்ட்டும் கிடையாது, ஒரு போஸ்டரும் கிடையாது. ஏன் அவங்க 2 பேரும் ஃபோட்டோ கூட வெளியாகல. அப்படிங்கும் பட்சத்தில் இதுக்கப்புறம் அவங்க எங்க சேர போறாங்க அப்படிங்கிற மாரி தான் நெறைய பேர் வந்து நெனச்சிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் இல்ல. அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிருச்சு. கூடிய சீக்கிரமே அவங்க 2 பேரும் மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியாகி, டிவிக்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் சார் வந்து வெள்ளிக்கிழமை லண்டன் போயிருவாரு. அங்க வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ மீட் பண்ணுவாரு. அண்ட் அங்கருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்ல போறாங்க அப்படிங்கிற மாரி தான் தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்க ஃபாரின் போய் அங்க இருக்கக்கூடிய பிக்சர்ஸ், வீடியோஸ் ஏதாவது வெளியாகுதா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.